காஃபி டைம் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எங்களோட ஆனிவர்சரி vlog தான் ஷேர் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 5 years கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 2015 மேரேஜ் ஆச்சு, இப்போ 2020 ஆயிடுச்சு. ஸோ 5 years ஓவர் ஆயிடுச்சு. ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா கொரோனாவில் நம்மளால் வெளியே எங்கேயுமே போக முடியாது. எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கேயாச்சும் வெளியே போயிடுவோம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வீட்டிலே தான் இருந்தோம். ஸோ சிம்பிளாக வந்து நாங்கள் லஞ்ச் மட்டும் பார்த்திங்கன்னா நான்வெஜ் லஞ்ச் செஞ்சோம். ஸோ அதுதான் ஷேர் பண்ண போகிறேன் உங்க கூட. ஸோ மார்னிங் பார்த்திங்கன்னா எங்களோட ஹஸ்பண்ட் வந்துட்டு வீட்டெலாம் கூட்டி மாப்லாம் போட்டுட்ருக்காங்க. ஏன்னா இந்த கொரோனாவில் பார்த்திங்கன்னா நிறைய மெய்ட்ஸ்லாம் வந்து எங்களோட ஃப்ளாட்டில் அலோவ் பண்ணல. ஸோ அதனால் எங்கள் வேலையை நாங்களே தான் பண்ணிகிட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் இட்லி அரிசி ஊற வைக்க போகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் கவுனி அரிசி, அதாவது பார்த்தீங்கன்னா கருப்பு அரிசி, பிளாக் ரைஸ் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணி தான் வந்து நான் இட்லி மாவு வந்துட்டு எப்படி அரைக்க சொல்ல போகிறேன். இந்த அரிசியை நான் எங்கே வாங்கினேன் பார்த்தீங்கன்னா பாக்கியான்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கானிக் ஸ்டோர் வந்து ஷோலிங்கநல்லூரில் இருக்குது, அங்கே தான் நான் வாங்கினேன். ஸோ வந்து பிளாக் ரைஸும் ஜீரக சம்பாவும் பார்த்தீங்கன்னா எங்கள் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ வந்து எப்படி நான் என்ன ரேஷியோவில் வந்து நான் ஊற வைக்கிறேன்னு சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஒரு டம்ளர் எடுத்துப்பீங்க நீங்கள், நான் வந்து இந்த மாதிரி அளவில் தான் வச்சுப்பேன். இது வந்து நான் 2 டம்ளர் போட்டுக்கேன். 2 டம்ளர் பார்த்தீங்கன்னா பிளாக் ரைஸ்னால் 2 டம்ளர் வந்து நம்மளோட இட்லி அரிசி இருக்கும் பார்த்தீங்களா, அது 2 டம்ளர் சேர்த்துக்கலாம். ஸோ இட்லி அரிசி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சமாக ஊற வச்சுக்கோங்க இட்லிக்கு. இது வந்து நம்ம நார்மல் இட்லி மாதிரி வந்துட்டு ரொம்ப நாள் 4-5 நாள் 1 வாரம் வச்சு நம்ம சாப்பிட முடியாது, ஏன்னா சீக்கிரம் புளிச்சிடும். ஸோ கொஞ்சமாகவே நீங்கள் வந்து ஊற வைங்க, ரொம்ப ஊற வைக்காதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 3/4 டம்ளர் வந்துட்டு நான் உளுந்து சேர்த்துருக்கேன், வெள்ளை உளுந்து. கொஞ்சமாக வந்து வெந்தயத்தை நான் தனியாக தான் ஊற வைப்பேன், ஏன்னா வந்து வெந்தயத்தோட தண்ணி வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த தண்ணியோட பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு உளுந்தோடு சேர்த்து நான் அரைச்சிடும். ஃபஸ்ட்டு எப்பொழுதுமே நம்ம உளுந்து தான் அரைக்கணும், அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம அரிசி அரைக்கணும். இது எல்லாத்தையும் ஒரு திருப்பு வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்ம வந்து அரைக்கும் போது பார்த்திங்கன்னா நல்ல தண்ணியில் வந்து ஊற வச்சுருங்க. ஏன்னா அந்த தண்ணியை தான் நம்ம யூஸ் பண்ணி நம்ம அரைக்கணும், தண்ணி வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்துட்டு அந்த கருப்பு தண்ணி இருக்கும் பார்த்திங்கன்னா, அது ரொம்ப நிறைய சத்து இருக்குது. இது என்ன அரிசி ஊற வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா ஜீரக சம்பா அரிசி வந்து நான் இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு நான் ஜீரக சம்பா அரிசியை வந்துட்டு ஊற வச்சுருக்கேன். அந்த தண்ணி வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த தண்ணி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா செடிக்கு ஊற்றுறேன். என் பையன் அது பழகிடுச்சு. நான் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா அரிசி தண்ணியை வேஸ்ட் பண்ண மாட்டேன். இல்லைனா குளிக்க யூஸ் பண்ணிப்பேன், இல்லைனா வந்து தலைக்கு யூஸ் பண்ணிப்போம், இல்லை செடிக்கு ஊற்றுருவோம். ஸோ இன்றைக்கி வந்து ஆரியன் வந்து செடிக்கு ஊற்றிட்டுருக்கான். இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்ச் ஸ்பெஷல் என்ன பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, ஸ்வீட்டுக்கு வந்து பாயசம். ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் மேரினேஷன் பண்ணிடலாம். சிக்கன் 65க்கு மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், அடுத்து வந்து கரம் மசாலா சேர்த்துருக்கேன், காரத்துக்கு தக்கன மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து மல்லித்தூள் வந்துட்டு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு, உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு கரண்டி வந்து தயிர் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் வந்து சோள மாவு, அதாவது கார்ன்ஃப்ளவர் மாவு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது சேர்த்துருக்கேன். நான் வந்து கலருக்கு எதுவுமே நான் சேர்க்கவே இல்லை, நார்மலாக மிளகாத்தூள் கலரே தான் இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். கூட பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு முட்டை மட்டும் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட சிக்கன் பீசஸ்லாம் வந்துட்டு இதில் சேர்த்து மேரினேஷன் நல்லா பண்ணிக்கலாம். நல்லா கலந்து ஒரு 1 hour நல்லா ஊறட்டும். மீன் வயல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ வந்து தயிர் பச்சடி பார்த்தீங்கன்னா வெங்காய தயிர் பச்சடி தான் செய்ய போகிறேன். நல்லா கெட்டியான தயிர், வீட்டில் செஞ்ச தயிர், நல்லா ஸ்லைஸாக நல்லா தின்னாக பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப பிடிக்கும் என் பையனுக்கு தயிர் பச்சடி. வந்து உப்பு சேர்த்துக்கோங்க, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு கொஞ்சமாக வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து நான் ஜீனி சேர்த்துப்பேன் எப்பொழுதுமே தயிர் பச்சடியில், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜூஸ் போகிறதுக்காக ஆரியனுக்கு வந்து மாதுளம்பழம் உரித்தேன். ஸோ அதில் இருந்த மாதுளம்பழத்தை கொஞ்சம் இந்த தயிர் பச்சடியில் சேர்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா ஹோட்டலெல்லாம் பார்த்தீங்கன்னா தயிர் பச்சடியில் வந்துட்டு இது மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் சேர்த்துருப்பாங்க. ஸோ அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். ஷாப்பிங் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நான் மீஷோவில் வந்து ஷாப்பிங் பண்ணியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த சாரீ வாங்கியிருக்கிறேன். இதுக்கு வந்துட்டு ஜாக்கெட் கிடையாது, வெறும் பிளைனாக சாரீஸ் மட்டும் தான் இருந்துச்சு. ஜாக்கெட் வந்து நான் தனியாக வந்துட்டு வாங்கி ஸ்டிச் பண்ணேன். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆர்டர் பண்ணது எதுவுமே வந்துட்டு டேமேஜ் ஆகும், ஃபால்ஸ் ப்ராடக்ட் எதுவுமே வரவே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் பக்காவாக வந்துருக்கு. நான் என்ன ஆர்டர் பண்ணணும், என்ன கலர் சூஸ் பண்ணணும், அது எல்லாமே கரெக்டாக வந்துருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எங்கள் ஹஸ்பண்ட் எல்லாமே ட்ரையல் தான் வாங்கியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஆர்டர் பண்ணுறோம், கொஞ்சமாக வாங்கலாமே சொல்லிட்டேன். எத்தனை எங்கள் ஹஸ்பண்ட் ஒரு ஸ்லீவ்லெஸ் ஒரு டிஷர்ட் மாதிரி ஒன்று வாங்கியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா காட்டனு, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸஸ் வந்து கீழே வீடியோவில் உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் வந்து க்யூட்டாக வந்துட்டு ஆரியனுக்கு ஒரு பெட்ஷீட் வாங்கினேன். இது வந்து பிலோ கவர். பசங்கனாலே வந்துட்டு குட்டி பசங்கனாலே வந்து கார் தான் கிரேஸ், என் பையன் ரொம்ப பிடிக்கும் காரு. ஸோ அதனால் இது வந்து பிலோ கவர். இது 2 பிலோ கவர் வரும். இது நிறைய கலர்ஸ் இருந்துச்சு, நான் ப்ளூ கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பெட்ஷீட் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா கார் தீமில் தான் இருக்கும். நான் வந்து பெட்டில் பெட்ஷீட் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் மீஷோவில் வாங்கினது எல்லாமே எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சு. இது ஸ்பான்சர் வீடியோ கிடையாது, இது நான் காசு போட்டு வாங்கின வீடியோ. நிறைய பேர் நினச்சிப்பீங்க மீஷோ பற்றி பேசணுன்னே ஸ்பான்சர் வீடியோ சொல்லிட்டு, ஸ்பான்சர் கிடையாது, நான் காசு போட்டு வாங்கினது. இப்போ நம்ம பெட் கவர் விரிச்சு பெட்டில் எப்படி இருக்கு பார்க்கலாம். எப்படி இருக்கு?
சூப்பரா இருக்கு. இங்க இருக்கு ஒரு இவ்ளோ கார் இருக்கே, உனக்கு எதுக்கு ஹாட் வீல்ஸ் கார்? ரெட் கலர் கார் எங்க இருக்குச்சுல? இதுல பஸ் எங்க இருக்கு சொல்லு. நீ காப்பி சொல்லு. என்ன காரு? அது எனக்கு பிடிச்சிருக்கா பெட்ஷீட்? அதுல என்ன இருக்கு சொல்லு. யார் வாங்கி கொடுத்தாரு எனக்கு? அப்பா. அப்பா வாங்கி கொடுத்தாங்களா? அது என்ன இருக்கு? என்ன கலர் கார் இருக்கு சொல்லுங்க. yellow green ஓகே. வேற என்ன கலர்ல இருக்குது? எனக்கு பிடிச்சிருக்குதா பெட்ஷீட்? பில்லோ என்ன இருக்கு? காருக்கா 2 பில்லோ கவர் கொடுத்துருக்காங்க ஆரியனுக்கு. இன்னைக்கு சிக்கன் பிரியாணி செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் வந்துட்டு நெய் விடுறேன். என்ன வேணாலும் நீங்கள் என்ன சேர்த்துக்கலாம். நெய் விட்டு செஞ்சீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நெய்யில் தான் நான் செய்ய போகிறேன். நெய் நல்லா காஞ்சதும் அதில் வந்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அன்னாச்சி முக்கு இதெல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். பிரியாணி நம்ம தாளிப்பு ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருப்போம் பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இது நல்லா நெய்யில் பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் நல்ல நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க ஸ்லைஸாக அது இதோட சேர்த்து நல்லா வந்துட்டு வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கினதும் நம்ம நறுக்கி வச்சுக்க 2 பச்சை மிளகாவை நான் இதில் சேர்த்துருக்கேன். கூடயே பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வீட்டில் அரைச்சது தான், அதை நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம நெய்யிலே செய்யனாலும் நல்லாயிருக்கும் ஃப்ளேவரு பிரியாணி. இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன், காரத்துக்கு தக்கன மிளகாத்தூள், கொஞ்சமாக வந்து கரம் மசாலா. இவ்வளோ தான் நான் வந்து மசாலா ஆட் பண்ணுவேன். ரொம்ப மசாலாலாம் ஆட் பண்ண மாட்டேன், ஏன்னா ஆரியன் கொடுக்கறனால. நாங்கள் பார்க்க போனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் நார்மலாகவே வந்து ரொம்ப காரம்லாம் சாப்பிட மாட்டோம், மீடியமாக தான் காரம் சாப்பிடுவோம். நான் ரொம்ப காரம் சேர்க்க மாட்டேன், ஏன்னா பச்சை மிளகாலையும் காரம் இருக்கும், மிளகாத்தூள், கரம் மசாலா இது எல்லாமே காரமாக தான் இருக்கும் நம்மளுக்கு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நான் தக்காளி சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து வதக்குனதுக்கப்புறம் தக்காளி ரொம்ப சேர்க்காதீங்க, நம்ம தயிர் சேர்க்கறதுனால. தயிர் எதுக்கு நம்ம பிரியாணியில் சேர்க்கணும் பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும், அதுக்காக நான் தயிர் சேர்த்துருக்கேன். நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கழுவி எடுத்துக்கோங்க மஞ்சள் தூள் போட்டு. அதை வந்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேவைக்கு தக்கன வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் பிரியாணிலாம் செஞ்சு வைக்க மாட்டேன். மத்தியானத்துக்கு 3 பேருக்கு என்ன சாப்பிடுமோ அது மட்டும் தான் நான் செய்வேன். ரொம்ப வந்துட்டு ஸ்டோர் பண்ணிலாம் வச்சு சாப்பிட மாட்டோம் நாங்கள். ஸோ இந்த பேனில் செஞ்சாலே போதும், எங்களுக்கு தாராளமாக பற்றும். ஸோ கூடயே பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க புதினா இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மூடி போட்டு 1 நிமிஷம் குக் பண்ணனா பார்த்தீங்கன்னா சிக்கன்லேருந்தே நிறைய தண்ணி விடும். ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி வந்து வெந்துடும் சிக்கனு. ஸோ அதை பார்த்து நம்ம தண்ணி சேர்க்கணும். இப்போ நம்ம ஜீரக சம்பா அரிசி ஊற வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எவ்வளோ ரேஷியோவில் தண்ணி ஊற்றமோ அந்த அளவு ரேஷியோவில் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா ஒரு அரிசிக்கு பார்த்தீங்கன்னா தண்ணிங்கிறது மாறும். சிக்கனில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தண்ணி விடும், அதை கணக்கு பண்ணி வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ மூடி போட்டு குக் பண்ணலாம். நான் வந்துட்டு குக்கர்லலாம் குக் பண்ண மாட்டேன் பிரியாணி, எனக்கு குழஞ்சிருமோன்னு பயம். நான் எப்பொழுதுமே இப்படி தான் குக் பண்ணுவேன். நடுவில் பார்த்தீங்கன்னா 2-3 திருப்பு மட்டும் கிளறி விட்டுப்பேன் மெதுவாக. இப்போ பாருங்கள் நம்மளோட சிக்கன் பிரியாணி ரொம்ப சூப்பராக ரெடி ஆச்சு. நல்லா சிக்கன் பீசஸ்லாம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள், பார்க்கும்போது தெரியுது. நல்லா சுட சுட ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஃபைனலாக வந்துட்டு ஒரு சிக்கன் 65 மட்டும் எடுத்து வறுத்துட்டா மட்டும் போதும். சைட்லேயே பார்த்தீங்கன்னா நான் வந்து கிச்சன் கவுண்டர் டாப் வந்துட்டு கிளியர் பண்ணிவிட்டேன். இந்த அடுப்பில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்துட்டு பாயசம் ஒரு ஸ்வீட் செய்யலாம் சொல்லிட்டு சேமியா பாயசம் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த அடுப்பில் வந்துட்டு எண்ணெய் காயுது சிக்கன் 65 வறுக்கிறதுக்கு. பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு சிக்கனு. ஸோ இன்னைக்கு கடலை எண்ணெயில் தான் நான் வறுக்கிறேன். ஸோ சிக்கன் 65 பீசஸ் எல்லாத்தையுமே நான் அப்படியே போடுறேன். நான் கலர் எதுவுமே கொடுக்கவே இல்லை பாருங்கள். ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் மாறுற வரைக்கும் நம்ம சிக்கன் 65 நல்லா வறுக்கணும். அப்போ தான் சிக்கன் நல்லாயிருக்கும் சாஃப்டாக. அந்த மாவு மேலே நம்ம கோட்டிங் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த மாவும் நல்லா வேவும். இது நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணாமல் ரொம்ப ஹை ஃப்ளேமில் குக் பண்ணிங்கன்னா வெளியே மட்டும் சீக்கிரமாக வந்து ப்ரௌன் ஆயிரும், உள்ளே வந்து மாவும் வேகாது, சிக்கனும் வேவாது, பச்சையாகவே இருக்கும். ஸோ ஸ்லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். பாருங்கள் நம்மளோட சிக்கன் 65 ரொம்ப சூப்பராக இருப்பாங்க. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா கேசரி பவுடர் எதுவுமே நான் மிக்ஸ் பண்ணவே இல்லை. ஆனால் கலர் பாருங்கள் கடையில் விற்கிற சிக்கன் 65 மாதிரியே இருக்குது.
சிக்கன் வறுத்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு கிச்சன் கவுண்டர் டாப் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். ஏன்னா மெஸ்ஸியாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்துட்டு கடுப்பாக இருக்கும், என்னடா கிச்சன் எப்படி இருக்க சொல்லிட்டு. நார்மலாகவே பார்த்தீங்கன்னா கிச்சன் சிங்க்கில் வந்து பாத்திரம் இருந்தாலே நம்மளுக்கு வந்துட்டு வேலை செய்யவே தோணாது. ஸோ இது மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக சமைக்கணும்னு தோணும். ஸோ நம்மளோட கடைசி சிக்கன் 65 பீசஸ்லாம் வெந்துட்டுருக்குது. குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சாப்பிட வேண்டியதான். பாருங்கள், ஃபைனலாக வந்து நம்மளோட லன்ச் வந்துட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் 65, தயிர் பச்சடி இங்கே ரெடி ஆயிடுச்சு, மாதுளம்பழம் போட்டு. சிக்கன் பிரியாணி, பாயாசம். ஸோ எங்களோட வந்துட்டு ஆனிவர்சரி ஸ்பெஷல் லன்ச் இது மட்டும்தான், வேறு எதுவும் நாங்கள் பண்ணலை. எங்கள் ஆனிவர்சரி நான்வெஜ் ஸ்பெஷல் லன்ச் ரெடி ஆயிடுச்சு. ஜீரக சம்பாவில் செஞ்ச சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, தயிர் பச்சடி, பாயாசம். ஸோ செம்மையாக நாங்கள் என்ஜாய் பண்ண போகிறோம் லஞ்சை. ஸோ நாங்கள் எப்போதுமே சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா காக்கா இல்லை அணில் ஏதாச்சுமே வந்துடும் எங்களோட பால்கனியில். நாங்கள் முக்கால்வாசி ஹாலில் தான் சாப்பிடுவோம். ஸோ கரெக்டாக அந்த ஸ்மெல்லு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஒரு கத்திடும் காக்காலாம். ஸோ எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா சாப்பாடு நாங்கள் சாப்பிடும்போது அங்கே ஒரு கை வச்சுருவோம். ஸோ அந்த காக்காவுக்கு வச்ச சாப்பாடை பார்த்திங்கன்னா அணில் கரெக்டாக வந்துருச்சு, அதுக்கு பசி வந்துருச்சு போல். ஸோ அது என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்குது. அது அவ்வளோ அழகாக உட்காந்துட்டு சாப்பிட்டு இருந்துச்சு. நாங்கள் வந்துட்டு அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் வந்துட்டு உள்ளே உட்காந்தே நாங்கள் வீடியோ எடுத்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என் பையன் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அவனோட பாயசம் டெசர்ட்டை வந்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டம்மி டைம் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.